பட்டியல் பிரிவு மாணவர்களுடைய உயர்கல்வி குறித்து அக்கறை இல்லாத அரசு. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த வாடி வாடி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களை விட அதிகமாக விஜய் புகழ் பாடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லேயே அவர் காலம் போய்கிட்டு இருக்கே தவிர தமிழ்நாட்டுடைய உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கு அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க நிர்கதியா விடப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான குரல்களை செவிசாய்க்க இங்க யாருமே இல்லை. தமிழ்நாட்டு அரசை நோக்கி அவங்க கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் அந்த மாணவர்களுக்கு உருவாக்கி இருக்கு. 8 தலித்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமூக நீதி சாதனை அப்படின்லாம் நிறைய விளம்பரப்படுத்தினாங்க. நீங்க முதுகெலும்பு உள்ள அமைச்சராக செயல்பட்டு இருந்தா இந்த அரசில் பட்டியல் பிரிவு மாணவர்கள் இப்படி பரிதவிக்க விடப்பட்டிருப்பார்களா? இந்த திட்டம் தொடர்ந்துச்சுன்னா இது போன ஆட்சியாளர்களுக்கு புகழ சேர்க்கும், அதனால அதை முடக்கலாம் அப்படின்னு திட்டமிடுவாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வேத நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி ஊக்கத்தொகை திட்டம், அந்த திட்டத்துல மாணவர்கள் அந்த பயனை அனுபவிக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அதிகமாக வந்திருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு ஒரு மாணவர் வீடியோவே அனுப்பியிருக்காரு. கடந்த 5 மாதங்களாக எனக்கு அந்த திட்டத்தின் கீழே வர வேண்டிய ஊக்கத்தொகை வரவில்லை, அதனால என்னுடைய படிப்பே, என்னுடைய ஆய்வு படிப்பே முழுசு நின்று போயிருக்குது அப்படிங்கிற விஷயத்த தெளிவித்திருக்காரு. மேலும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் சமூக நீதித்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதியும் மெயில் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, நான் டைரக்டா இன்ஃபார்மே பண்ணிட்டேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இங்கிலாந்து செல்லும் மாணவர்களுக்கு விசா மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வந்திருக்கு. ஆக இந்த அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டத்துல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, அடிப்படையில இந்த அரசுக்கு ஒரு முழுமையான நோக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆரம்பத்துல இவங்க பதவி ஏற்கிறப்பவே நாங்க 8 தலித்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறோம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமூக நீதி சாதனை அப்படின்லாம் நிறைய விளம்பரப்படுத்தினாங்க. அந்த 8 பேர் யாருன்னு கேட்டா முதலமைச்சரே பட்டுன்னு சொல்லிட்டு வாரா அப்படிங்கிறது தெரியல. இப்படியான காலகட்டத்துல தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழே உள்ள மாணவர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. இந்த பிரச்சனை இப்ப சீரியஸ் ஆகுனது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பல்வேறு திராவிட ஆதரவு மாணவர் அமைப்புகள்லாம் அந்த பிரச்சனையை பேசினாங்க. இந்த திட்டத்தின் செயல்பாடுகள்ல சில சிக்கல்களை இந்த ஆண்டு மாணவர்கள் எதிர்கொள்றாங்க. மாணவர்களுக்கு கரெக்டா நிதி போய் சேர்றதுல சிக்கல் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய கல்வி தடைபடுது அப்படிங்கிற பிரச்சனைகளை சமூகத்துல இயங்கக்கூடிய மாணவர் அமைப்புகள், குறிப்பா திராவிட இயக்க ஆதரவு மாணவ அமைப்புகள்லாம் ஒரு மாதத்திற்கு முன்னாடியே பேசினப்பவும் இந்த அரசு கிட்ட எந்த விதமான ரெஸ்பான்சிபிளான பதிலும் இல்லை. இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கூட நாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக மாணவர்கள் அனுப்புறோம், அதிக நிதியை கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசினாரே தவிர அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல என்ன தீர்வை கொடுக்க போறாங்க? இப்ப இந்த திட்டம் அப்படிங்கிறது இந்த அரசு புதுசாக உருவாக்குன திட்டம் கிடையாது. இவங்க புதுசா ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க, அதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதை அவங்க கண்டறிந்து சரி செய்வதற்கு காலம் எடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். ஏற்கனவே வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திட்டம். 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடந்த ஆட்சியில இந்த திட்டத்தின் வழியாக பல்வேறு சர்வதேச நாடுகள்ல போய் படிக்கிறாங்க, குறிப்பா லண்டன்லயே படிக்கிறாங்க. இதுல முழுமையான ஒரு பட்டப்படிப்பு, 2 ஆண்டு கால பட்டப்படிப்பு அப்படின்னு மட்டும் இல்லாம ஒரு 6 மாதம், ஒரு ஆண்டு கால படிப்புகளுக்கெல்லாம் கூட சில மாணவர்கள் போயிருக்காங்க. இப்படியெல்லாம் இயங்கக்கூடிய கடந்த 5 ஆண்டுகளாக படிப்படியாக சிறப்பாக இயங்கின ஒரு திட்டத்துல மாணவர்கள் புதுசா சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. எங்களுக்கு நிதியை பெறுவதில் சிக்கல் இருக்கு. சில நாடுகள்ல ஒன்றிய அரசு வழியாக வரக்கூடிய நிதியை தான் நாங்க பெற முடியும், இந்த மாநில அரசுடைய ஸ்காலர்ஷிப்பை பெற முடியாதுன்னு சொல்றாங்க, எங்களுக்கு நிதியே இன்னும் விடுவிக்கல, இப்படியான சிக்கல்கள் சொல்றாங்க. இப்ப நாங்க 12 முறைக்கு மேல சமூக நீதித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர்களை தொடர்பு கொண்டோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு மாணவர்கள் பேசுறத நம்ம பார்க்க முடியுது. இதுல சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியா சார்பா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நாங்க தலித் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, சாதி ஒழிப்புக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தின் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அந்த இயக்கத்தின் சார்பாக அமைச்சரவையில் பங்கெடுக்கக்கூடியவர். அவரே மாணவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உரிய தீர்வுகளை கொடுக்கல, இப்ப எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களை கைவிட்டுற இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு.
உயர்கல்வித்துறை அமைச்சர். அவரும் காங்கிரஸ் சார்பா வெற்றி பெற்றாலும் அவரும் வந்து பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற தலித் வேட்பாளர். அப்ப நீங்க சொன்ன 8 தலித்கள்ல ஓரளவு அரசியல் அனுபவம் இதெல்லாம் உடையவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே இவங்க 2 பேர் தான். அவரு உயர்கல்வித்துறை அமைச்சர், 2 முறை காஞ்சிபுரத்துல இருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வன்னியரசு நீண்ட காலமாக அப்ப இவங்களே வந்து மாணவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு உரிய காலத்தில் அவர்களுக்கான பணம் போய் சேர்றதும், கல்லூரிகள்ல மற்ற நாடுகள்ல வெளியுறவுத்துறையில ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்யறதையும் அக்கறை எடுத்து செய்யல அப்படிங்கறதா இதுல தெரியுது. கிட்டத்தட்ட இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த வாடி வாடி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தவங்களை விட அதிகமாக விஜய் புகழ் பாடுறது. எங்க ஊர்ல குழந்தைங்க எல்லாம் மழை பெஞ்சதுன்னா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்க ஆதவ அர்ஜுனான்னு சொல்றோம்னு பொது மேடைகள்ல பொதுப்பணித்துறை அமைச்சரா ஆதவ அர்ஜுனாவை புகழ்ந்து பேசுறது, இந்த மாதிரியான வேலைகள்லயே அவர் காலம் போய்கிட்டு இருக்கே தவிர தமிழ்நாட்டுடைய உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கு அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. துணைவேந்தர் தேடுதல் குழுவுல ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரதிநிதியா யுஜிசி மெம்பரை கொண்டு வர்றதற்கான சில வேலைகளை தான் அவரு பாக்குறாரு. ஆட்சிக்கு அமைச்சரா பொறுப்பேற்ற உடனே துணைவேந்தர் நியமனத்துல கடந்த ஆட்சியின் நடைமுறையை பின்பற்ற வேண்டிய தேவை இல்லைன்னு பேட்டி கொடுத்தவர் அவரு. அது வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் போய் ஆளுநர் கையெழுத்து போடலனாலும் உச்சநீதிமன்றம் போய் சட்ட போராட்டம் நடத்தி வாங்கின ஒரு உரிமையவே விட்டு கொடுக்குற இடத்துலதான் அவர் இருந்தாரு. அவர் வந்து தலித் மாணவர்களுடைய கல்வி, அது உயர்கல்விக்கான திட்டங்கள்ல அவர் என்ன அக்கறை செலுத்திடுவாரு அப்படிங்கிற சந்தேகம் அப்பவே நமக்கு இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு நடைமுறையில பாக்குறப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அரசாங்கத்தின் நிதி உதவியில் ஸ்காலர்ஷிப் பெற்று போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் 90% அரசை நோக்கிய விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிறதுக்கு பொது வெளியில வீடியோவே பேசி போடுற அளவுக்கெல்லாம் அவ்வளவு எளிதாக முடிவெடுக்க மாட்டாங்க. நாம் அந்த அரசின் மொழியாக பயன்படுறோம், படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு அந்த கல்விக்கேற்ற வேலை வாய்ப்புகளுக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நிர்கதியா விடப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான குரல்களை செவிசாய்க்க இங்க யாருமே இல்லை. அப்ப அவங்க கல்வியை மேலும் தொடரணும்னா தமிழ்நாட்டு அரசை நோக்கி அவங்க கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் அந்த மாணவர்களுக்கு உருவாக்கி இருக்கு. இந்த தாவேக்கா அரசுக்கு முதல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டுடைய சமூக கட்டமைப்பு குறித்தெல்லாம் எந்த நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல. இதுவரைக்கும் முதலமைச்சருடைய பேச்சுகள்லயோ செயல்கள்லயோ அறிக்கைகள்லயோ தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான வேலைகள்லாம் எங்கேயுமே அவரு காட்டல, நம்மளும் பார்க்கல. ஆனா நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் உடையவர்கள், அடித்தட்டு மக்களின் உரிமைகளுக்காகவே நாங்கள் அரசியலுக்கு வந்தோம்னு சொல்லக்கூடியவங்களே தாவேக்கா அரசியல் பங்கெடுக்கிற பொழுது அந்த மக்களை கைவிடக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. ஒரு சூழலை தான் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப 8 தலித்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தோம் என்கிற அந்த அடையாள அரசியலின் வழியாக நான் வந்து ஒரு ஒரு அருந்ததியரை வந்து மாநில தலைவராக்கினோம், பழங்குடியினரை வந்து குடியரசுத் தலைவராக்கினோம், தலித் ஒருவரை சபாநாயகராக்கினோம், குடியரசுத் தலைவராக்கிறோம், இந்த அப்படின்லாம் வெறும் கேம்பெயினை மட்டும் பண்ணிட்டு தலித் மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக, பழங்குடிகளுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜக உடைய இன்னொரு வேர்ஷனா தான் தமிழ்நாட்டுல இந்த தாவேக்கா அரசு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு 2 நாள் ரீல்ஸ் போடுறதுக்கு 8 தலித் அமைச்சர்கள் அப்படிங்கிற கேம்பெயின் பயன்படுச்சே தவிர அந்த தலித் மக்களுடைய உரிமைகள் குறித்து இந்த அரசு வந்த பிறகு அவங்க எவ்வளவு ஆரம்பத்துல சில அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ற மாதிரி காமிச்சாங்களே தவிர ஒரு முக்கியமான சிக்கல் இது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பட்டியல் பிரிவு மாணவர்களுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்டது. அவங்க வந்து அந்த கல்வி நிலையங்கள்ல சேருவதற்கு, அனுமதி பெறுவதற்கு, அதற்கான தேர்வுகளை எழுதுவது அப்படிங்கிறதே ஒரு சவாலான விஷயம். அந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. ஆனா அவங்கள இன்னைக்கு இவங்க கைவிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இருக்கையில பெரிய துயரமா இருக்கு. 5 வருடம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட இந்த திட்டம் இப்போ இந்த அரசுல வந்து இப்படி குளறுபடிகள் ஏற்படுது அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும், என்ன வந்து சிஸ்டமேட்டிக்கா கோளாறு ஏற்பட்டிருக்க முடியும் அப்படிங்கிறது. சிஸ்டமேட்டிக்கான கோளாறுகள் நம்ம சொல்றது ஒண்ணுமே இல்ல. இந்த அரசுக்கு நோக்கம் இல்ல. இந்த அரசுக்கு பட்டியல் பிரிவு மாணவர்களின் கல்வி வளர்ச்சி, உயர்கல்வி குறித்தான அக்கறை இல்லை. இப்ப நாங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோடு இணக்கமாக செல்ல வேண்டிய இடங்களில் இணக்கமாக சென்று சாதிப்பவற்றை சாதித்துக் கொள்வோம்லாம் அவங்க கதை பேசியிருக்காங்க. ஆனா இப்ப ஒன்றிய அரசாங்கத்தின் வழியாக வரக்கூடிய ஸ்காலர்ஷிப் தான் பெற முடியும் அப்படின்னு சில நாடுகள்ல சில பல்கலைக்கழகங்கள் சொல்லுது. அப்படின்னா அது வந்து பொது வெளியில பேசப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. முதலமைச்சர் இந்நேரம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசியோ இல்ல பிரதமர்கிட்டயே நேரடியா பேசியோ ஒன்றிய நிதியமைச்சர்கிட்ட பேசியோ அந்த மாணவர்களுக்கு இந்த உரிய தொகை போய் சேர்றத உடனடியாக உறுதிப்படுத்த முடியும். ஒரே நாள்ல அதை செய்ய முடியும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே நடைமுறையில இருந்த விஷயங்கள் தான்.
அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமானது. நான் வந்து 12 முறைக்கு மேல தொடர்பு கொண்டு எனக்கு உரிய பதில் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு ஒரு மாணவரை தள்ளக்கூடிய இடம் இருக்குல்ல. இப்ப கடந்த ஆட்சியில வந்து தமிழ்நாட்டு மாணவிகள் வந்து ஒரு வட மாநிலத்துக்கு மத்திய பிரதேசமா உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் விளையாட போனாங்க. விளையாட போன இடத்துல அங்க இப்ப வடமாநில கோச்சுகள், அங்க காவல்துறை அவங்கள விளையாட விடுறதுல பிரச்சனைகள் ஆகுறப்ப அங்க இருந்து அந்த விளையாட்டு வீரர்கள் அவங்களுடைய கோச் வந்து தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சரை தொடர்பு கொண்டப்ப நேரடியாக அந்த அரசாங்கத்தோட பேசி, அந்த எஸ்பிகிட்ட பேசி, அந்த மாணவிகள்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு பேசி அவங்கள வந்து உரிய மரியாதையோட பாதுகாப்போட தமிழ்நாடு திரும்புறத வந்து அன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் உறுதிப்படுத்துறாங்க. இது வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு இது வந்து திட்டமிட்ட திட்டம் கிடையாது. ஏற்கனவே எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்கீம் கிடையாது. விளையாட போன இடத்துல ஒரு சின்ன சிக்கல் அப்படிங்கும் போதே அவங்க வந்து தொடர்பு கொண்ட உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள வந்து விளையாட போகக்கூடிய மாணவிகளுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கு உரிய மரியாதை, இதையெல்லாம் நாம் வந்து உறுதி செய்து கொடுக்கணுங்கிறது அரசுடைய நோக்கமா இருந்துச்சு. இந்த அரசுக்கு அப்படியான நோக்கங்கள் கிடையாது. இந்த அரசுக்கு அப்படியான தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி எந்த இடத்துலயும் தடைபெற்றக்கூடாது. 380 மாணவர்கள் வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து வட இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு, எய்ம்ஸுக்கு, JNUக்கு, இன்னும் வேற சில பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க போன மாணவர்களே சாதி ரீதியாக பல்வேறு அவமானப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு, தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு, தற்கொலைகள் எல்லாம் நடந்திருக்கு. இவங்க இங்க இருந்து நாடு விட்டு நாடு போய் படிக்க போறாங்க. அங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான எந்த டிஸ்கிரிமினேஷனும் நடந்துடக்கூடாது. அதற்கு நாம் வந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற அக்கறையோ, இந்த பிரச்சனைகள் குறித்தான ஆழமோ எதுவுமே வந்து இந்த அரசுக்கு இல்லை, இந்த முதலமைச்சருக்கு கிடையாது. ஆனா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இதெல்லாம் வன்னி அரசுக்கு தெரியும். JNUல முத்துகிருஷ்ணன் ஒரு பையன் இறந்ததும், எய்ம்ஸ்ல டாக்டர் சரவணன் இறந்தது, அப்ப நடந்த போராட்டங்கள் இதெல்லாம் பங்கெடுத்தவர் அவர். ஆனா இன்னைக்கு அவர் கையில ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்புல இருந்து அவர் நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போன பட்டியல் சமூக மாணவர்களுடைய கல்வியை உறுதிப்படுத்துறதுல, அவங்களுக்கான உரிய மரியாதைகள் கிடைக்கிறதுல, அவங்களுக்கான நிதி போய் சேர்றதுல எல்லாத்துலயும் நாம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு போராட்டத்துல இருக்கிறப்ப மிகவும் அக்கறை இருக்கிறதாக காட்டப்பட்ட வன்னியரசு 12 முறைக்கு மேல தொடர்பு கொண்டும், பல முறை தொடர்பு கொண்டும் இன்னைக்கு இந்த தலித் மாணவர்களுக்கு உதவல, உரிய பதில்களை சொல்லல, அவர்களுடைய கல்வியை தடைபடாமல் கொண்டு செல்வதற்கு வழி செய்யல அப்படிங்கிற செய்திகளை பாக்குறப்ப நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. வன்னியரசு நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி பார்க்கலையே. இன்னைக்கு ஒரு அமைச்சரா ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய இடத்துல அவர் ஏன் வந்து இப்படி நடக்கிறார்? ஆனா தினந்தோறும் அவரை பார்க்கத்தான் மக்கள் வருகிறார்கள் அப்படின்லாம் செய்திகள்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன பார்க்க வந்தாங்க? அவங்க கிட்ட ஒரு என்ன நடவடிக்கைகளை, என்ன மனுக்களை வாங்கினாரு, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நிற்கும் போது அதுல அவர் வந்து தலித் மாணவர்களை கைவிட்டு இருக்காரு. அதுதான் இங்க இருக்கிறதுலே பழங்குடி மக்கள் வந்தாங்க. அமைச்சரே வந்து அறநிலைத்துறை அமைச்சரோட அவர் பக்கத்துல உட்காந்து அறநிலைத்துறை அமைச்சர் உட்காந்து சாப்பிட்டாரு. அவர் அறையில வந்து அமைச்சர் ராஜ்மோகன் சந்திச்சாரு. இப்படி எல்லாம் பல ரீல்ஸுகளை போட்டு அவரு ஒரு மாபெரும் சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஆக்டிவா இருக்கிற மாதிரி எல்லாம் பல கதைகளை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நேரடியாக பாதிப்புகளுக்குள்ளாக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்பு கொண்டும் அவர் தீர்வு கொடுக்கல, உரிய பதில்களை கொடுக்கல அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அவர் அமைச்சர், அவர் சமூக நீதித்துறை அமைச்சரா இருக்கிறாரு. இந்த அரசு அவங்களுடைய 2 MLA-க்களுடைய ஆதரவுல இருக்கு. இன்னைக்கு கூட வந்து சட்டசபைக்கே தலைமைச் செயலகத்துக்கே அவங்களுடைய தலைவரே திருமாவளவனே போயிருக்கிறாரு. ஆனா இங்க இப்படியான சந்திப்புகள்ல நீங்க போய் பாக்குறதுல மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து என்ன பேசுனீங்க, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன தீர்வு வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு எழுது. சட்டசபையில விஜய் வந்து முதலமைச்சர் வந்து கதவுகளை சாத்துவோம் சொல்றப்ப அதுக்கு ஒரு MLA ரியாக்ட் பண்ற போது இவர் பதில் சொல்றாருல, எல்லாருக்கும் முதுகு இருக்கும்லாம் சொல்றாருல. நீங்க ஒரு முதுகெலும்பு உள்ள அமைச்சராக சமூக நீதித்துறைக்கு செயல்படுறீங்களா? நீங்க முதுகெலும்பு உள்ள அமைச்சராக செயல்பட்டு இருந்தா இந்த அரசியல் பட்டியல் பிரிவு மாணவர்கள் இப்படி பரிதவிக்க விடப்பட்டிருப்பார்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு இதுல முக்கியமானதா இருக்கு. ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அதுல பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இருக்குதுலாம் புகழ்ந்து பேசுறீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க ஒரு அம்பேத்கரிஸ்டா, ஒரு பெரியாரிஸ்டா, தமிழ்நாட்டுடைய மாணவர்கள், படிக்க போன மாணவர்கள், அரசு ஸ்காலர்ஷிப்ல படிக்க போன மாணவர்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது உங்களை தொடர்பு கொண்டா அவங்களை கைவிடுறீங்க. அப்ப நீங்க இந்த பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் எல்லாம் நீங்க இவ்வளவு நாளும் பேசினதெல்லாம் வெறும் வேஷம் தானா? எனக்கு வந்து விஜய் அரசுல தலித் மக்களுடைய முன்னேற்றம் குறித்து அவங்களுக்கு நோக்கமும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது, ஐடியாவும் கிடையாது. அந்த தலித் மக்களுடைய முன்னேற்றம், தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி குறித்தோ அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதனாலதான் அவங்க ஸ்கூல்ல ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் அவங்க இருப்பாங்க.
ஆனா தன்னை வந்து ஒரு சமூக நீதி போராளியாக, தலித் மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய அமைச்சர் என்ன செய்தார்? அவர் கைவிட்டிருக்காரு. அதனாலதான் அந்த மாணவர் வந்து பொதுவெளியில வந்து பேச வேண்டிய இடத்துக்கு வருது. அப்ப காங்கிரஸ் பேரியக்கத்தில் நாங்க வந்து அனுபவம் மிக்கவர்கள், எங்க கையில ஆட்சி அதிகாரம் வந்தா நாங்க தலைகீழ மாத்திருவோம்லாம் இப்ப வரைக்கும் மாணிக்க தாகூர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சர், அவங்க கட்சியை சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்து இந்த மாணவர்களுக்கு உரிய பதில்களை கொடுக்கல, தீர்வை வாங்கி கொடுக்கல. அப்ப அது காங்கிரஸா இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளா இருக்கலாம், தலித் அமைச்சர்களாக இருக்கலாம், யாருமே இந்த மாணவர்களுக்கான தீர்வை கொடுக்காம வெறும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்ப வெறும் இந்த பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பதில்களை வந்து ராஜ்மோகன் சொல்ற மாதிரியான பதில கூட இவங்க சொல்லல. அதுதான் இருக்கையிலே துயரமா இருக்கு. அப்ப இந்த இந்த இடம் தான் வந்து மிக முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்குது. அப்ப இத்தனை நாளும் நீங்கள் பேசிய அரசியல் போலியாகத்தான் பேசினீர்களா? உண்மையிலேயே இந்த மக்களை முன்னேற்றுவதில் உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. இந்த பிரச்சனையை ஒட்டி திமுக தரப்புல இருந்து எம்பி கனிமொழி அவர்கள் பேசும்போது, இந்த திட்டம் திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம், அதனால அந்த திட்டத்தை முடக்கும் வகையில் இப்படி செயல்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி முன்வச்சிருக்காங்க. இன்னும் சில திமுகவினர் வந்து நீங்க சொல்வது போல ஒன்றிய அரசு கிட்ட முறையிட்டு இதுக்கான தீர்வு வாங்குவதில் என்ன பிரச்சனை இருக்குது, அப்படி முறையிடுறதுல என்ன உங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும்? இல்ல முதல்ல வந்து இந்த அரசுக்கு வந்து அவங்களுக்குன்னு புதுசா திட்டங்கள் போடுவதற்கு எந்த ஐடியாவும் இல்ல. அவங்க வாக்குறுதிகள்ல கொடுத்த தாய்மாமன் தங்க மோதிரம், அண்ணன் சீர், இப்படி ரீல்ஸ் மெட்டீரியல்களுக்கு ஏத்த மாதிரி அதுலயும் தேர்தலில் சொன்ன வாக்கு பேசுற பிரச்சாரத்துல சொன்னது ஒண்ணு, இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்கிறதுல ஒண்ணு. ஒரு திட்டம்னா அந்த திட்டத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும். இப்ப வந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு திருமண உதவி திட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் கிராமப்புற மாணவிகள் வந்து 8ஆம் வகுப்பாவது படிக்க வைக்கணும், குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பாவது படிக்க வைக்கணும். கல்லூரிக்கு அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுடைய கல்லூரி படிப்பை முடிப்பதற்காக அந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு பயன்படணும், நேரடியாக படிக்கிற காலத்திலே பயன்படணும் அப்படின்னு இந்த திட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அப்ப அந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படுது. ஆனா இந்த அரசுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 நீண்ட கால நோக்கமோ, சமூகத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ஒரு சிந்தனையோ எதுவுமே கிடையாது. இப்ப தாய்மாமன் தங்கச்சியர் தேர்தல் பிரச்சாரத்துல அறிவிச்சுட்டு, இப்ப அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்ப பட்ஜெட்ல அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பிறப்பு இறப்பு விகிதத்தை வந்து குறைப்பதற்காக, இறப்பு விகிதத்தில் ஏற்கனவே சிறப்பாக இருக்கு, அதை இன்னும் குறைப்பதற்காக, மருத்துவமனையை நோக்கி மக்களை வர வைப்பதற்காக, அப்படி 99% மேல மருத்துவமனையில் பிரசவம் நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் இதை மேம்படுத்துறதுக்கு தான் கடந்த காலத்திலேயே கருவுற்ற தாய்மார்களுக்குன்னு ஊட்டச்சத்துக்கு, அது இல்லாம அவங்களுடைய பல்வேறு சத்து பொருட்களை வழங்குறது, அதுக்குன்னு நிதி உதவி, இப்படி பல திட்டங்கள் ஏற்கனவே இருந்துச்சு. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை உங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்க சில விஷயங்களை பண்ணிக்கிட்டாங்களே தவிர, இந்த அரசுக்கு அப்படின்னு இப்ப அம்பேத்கர் உயர்கல்வி, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. தமிழ்நாட்டுடைய பட்டியல் பிரிவு மாணவர்களை பெரிய அளவுல உலகளாவிய பல்கலைக்கழகங்கள்ல போய் படிக்கணும், அவங்களுக்கு ஒரு உலகளாவிய அறிவு பார்வைகள் கிடைக்கணும், அப்ப அதன் வழியாக அது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய சமூக வளர்ச்சியிலையும் பங்களிக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த திட்டத்தை வந்து செழுமையாக கடந்த போன அரசாங்கம் நடத்துனதுக்கும் இந்த இதுக்கு இப்படி பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்கள் காரணம். இந்த அரசுக்கு அப்படி எந்த நோக்கமும் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் தொடர்ந்துச்சுன்னா இது போன ஆட்சியாளர்களுக்கு புகழ சேர்க்கும், அதனால அதை முடக்கலாம் அப்படின்னு திட்டமிடுவாங்க. ஆனா அப்படி முடக்குவதன் வழியாக பாதிக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவு மாணவர்கள் குறித்து இந்த அரசுக்கு எந்த அக்கறையும் இருக்காது. இன்னொரு பக்கம் அதிகமான நிதி ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிதி போய் சேரணும்ல. இப்ப நிதி ஒதுக்கீடுகள் சொல்லலாம், செய்யலாம். அந்த அந்த நிதி விடுவிக்கப்பட்டுச்சா, அந்த நிதி உரிய மாணவர்களுக்கு போய் கிடைச்சதா, அது பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது தானே இங்க சிக்கல். நீங்க நிதி ஒதுக்கீடுன்னு பட்ஜெட்ல அறிவிச்சுட்டு போலாம், எவ்வளவு வேணாலும் அறிவிக்கலாம். இப்ப முதலமைச்சர் வந்து முதல் உரையிலேயே ஜல்ஜீவன் ஒன்றிய அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் முரண்பாடுகளோடு இருந்துச்சு, ஆனா நாங்க பேசி பணத்தை வாங்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு பேசினாரு. அது அவர் கரூர்ல பேசும்போதும் பேசினாரு. ஆனா அவர் சொன்ன அந்த 12,000 கோடி ரூபாய் அவங்க கொடுத்துட்டாங்களா? முதல் தவணை பணம் வாங்குறதுக்கு முன்னாடியே மோடி அரசு அவர் புகழ்ந்தாரு ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்துக்கு. ஆனா ஜூன் மாசத்துல கடைசியா தான் பணம் வந்துச்சு. அப்ப அந்த முதல் அந்த அதுவும் 2000 கோடி தான் வந்திருக்கு. ஆனா 12,000 கோடி ஒன்றிய அரசு நிதியுதவி திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் வந்து பேசுறாரு. அப்ப இப்படி சட்டசபையிலே பேசுறாரு. அப்ப 12,000 கோடி ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் மிஷனுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறது,
அப்படி அதே அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போலாம். நிதி விடுவிக்கப்பட்டதா, மாணவர்கள் இப்ப கல்வியை தொடர்ந்தாங்களா அப்படிங்கறது அங்க முக்கியமானது. அப்ப இதுல மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறப்ப நாங்க வந்து நிதியை ஒதுக்கணும், ஆனா உரிய அளவுல மாணவர்கள் சரியாக போய் சேரல, அதனால இந்த நிதி வந்து அதுக்கப்புறம் குறைக்கப்பட்டுச்சுன்னு திரும்ப இன்னொரு காரணத்தை சொல்லிக்குவாங்களே தவிர, இவங்க செயல்பாடுகள் தான் முக்கியம். செயல்பாடுகள் இப்போ ஒரு திட்டத்துக்கு போன முறை இருந்த பணவீக்கம் வேற, அன்னைக்கு இருந்த விலைவாசிகள் வேற, இன்னைக்கு கல்வி கட்டணங்களுடைய இந்த ஆண்டுக்கு மாறுபாடு ஆயிருக்கு. அதன் அடிப்படையில நிதிகள் உயர்றதுங்கிறதா ரொம்ப இயல்பா நார்மலான விஷயம். ஆனா நீங்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு மாணவர்கள் கையில பணம் கிடைச்சு அவங்க படிச்ச படிப்பை தொடர்ந்தாங்களா? எதுக்கு வந்து இதுவரைக்கும் 5 வருஷத்துல எங்களுக்கு அயராக உயர்கல்வி திட்டத்துல பணம் நின்னுச்சு, எங்களால ஃபீஸ் கட்ட முடியல, இந்தந்த நாடுகள்ல எங்களால உள்ள பணத்தை வாங்க மாட்டோம்னு பல்கலைக்கழகங்கள் சொல்லுது அப்படின்லாம் புகார் வரல. அப்படி ஒரு புகார் வந்து இந்த ஆட்சி வந்து 100 நாள் ஆன பிறகு வருதுல்ல. ஆனா இந்த ஆட்சி வந்த உடனேயே இதுல மெத்தனை போக்கா இருக்காங்க, இதை முடக்க போறாங்கிற குரல்கள் அன்னைக்கே சமூகத்துல ஒழிச்சுதுல. அன்னைக்கே வந்து இந்த சமூக நீதித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், முதலமைச்சர் இவங்க எல்லாம் இதை பொறுப்படுத்த அக்கறை பேசியிருக்கணும்ல. மாணவர்களே தொடர்பு கொண்டு கேட்கிற இடத்துக்கு இவங்க விட்டதே தப்பு. அப்படி தொடர்பு கொண்டு கேட்ட பிறகும் அதுல தீர்வு கொடுக்காதது அதை விட பெரிய தப்பு இல்ல. பட்டியல் பிரிவு மாணவர்களுடைய உயர்கல்வி குறித்து அக்கறை இல்லாத அரசு. சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுக்கும் அதுல அக்கறை இல்லை, விஸ்வநாதனுக்கும் அதுல அக்கறை இல்லை. அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த சூழல் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க. நன்றி, வணக்கம்.